விஜய் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு. யாரடா நம்புறது, இவ்வளோ பச்சை துரோகிகளாக இருக்கிறாங்களே. ஏற்கனவே புஷி ஆனந்தோடு சேர்ந்து வெங்கட்ராமன் வந்து பல கோடி ரூபாய் வந்து கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. காணாமல் போயிடுச்சு, மாயமாக போயிடுச்சுன்னு சொல்லி சில தகவல்கள் இருக்குது. விஜயோட அத்தனை ப்ராப்பர்ட்டியும் வந்து கண்காணிக்கிற இடத்துல வந்து எஸ்ஏசியும் இருந்தார், சங்கீதாவும் இருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர் விலகின பிறகு இந்த விலகலை பயன்படுத்தி புஷி ஆனந்தும் வெங்கட்ராமனும் ரொம்பவே ஆட்டம் போட்டு பல கோடிகளை வந்து கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் வந்து குடும்பத்திலிருந்து விலகி இருக்கிறதுக்கு காரணமே புஷி ஆனந்த் செய்த சதிகள், பல சதிகள். விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, எவ்வளோ ஃபண்டு வருது எவ்வளோ ஃபண்டு போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இது 50க்கு 5 கோடி 10 கோடி விவகாரம் கிடையாது, 100 கோடி 500 கோடி 1000 கோடி விவகாரம். எஸ்ஏசி ஏதாவது ஒரு மூளைக்கு வந்துட்டாலாம் நமக்கு ஆப்புன்னு இவன் நினைக்கிறான். யார் நினைக்கிறது? புஷி ஆனந்த் நினைக்கிறான். அவர் வந்து எஸ்ஏசி வராமல் தடுக்கிறதுக்கான அந்த வேலைகளை வந்து சில பேர் வந்து வெங்கட்ராமன்ற பொருளாளருக்கு ஒரு செக், ஜெகதீஷ்க்கும் வந்து ஒரு செக், 2 நபர்களையுமே எடுத்துட்டு ஜெகதீஷ் அண்ட் வெங்கட்ராமன் அவங்க 2 பேருமே பொருளாளர் பதவி வந்து எடுக்கணுன்ற மாதிரி ஒரு யோசனையில் அவர் இருக்கிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா தரப்பில் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு தெரியணும் இப்போ சொன்னீங்க. நீங்கள் நேற்றே பேசணும், அதை பற்றி பல மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர் சிக்கியிருக்காங்க, குறிப்பாக அதில் முன்னணியில் பயணித்தவங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க விஜய்கிட்ட அப்படின்லாம் ஒரு பாவை பற்றி பேசுனீங்க. என்ன சார் நடந்தது? கட்சியில் முதல் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா சார், அதில் வந்து குறிப்பாக வந்து பொருளாளர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இணை பொருளாளர் தான் வந்து ஜெகதீஷை வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து சில செய்திகள் வெளியிட்டது உங்களுக்கு தெரியும். அந்த செய்திகள் வெளியிட்ட பிறகு வந்து நக்கீரன் நேர்காணலுக்கு பிறகு அங்கே வந்து இணை பொருளாளர்ன்ற ஒரு பதவி வந்து எதுக்காக வச்சுருக்கிறோம் நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி. எதுக்காக வச்சுருக்கோன்னா, வெங்கட்ராமன்ற பொருளாளருக்கு ஒரு செக்கு அதை கேட்டினா, அவர் வந்து ஏற்கனவே அவர் மீது வந்து சில கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே வந்து நடிகராக இருக்கும்போதே சில வந்து பணம் கையாடல்கள் அல்லது வந்து பணம் குறையிறது சில இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அது விஜய் பெருசாக அதை வந்து கவனத்தில். ஆனால் கட்சி தொடங்கின பிறகு வரக்கூடிய நிதியில் வந்து பல முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு வெங்கட்ராமனுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய 2 ஊழியர்கள் சொல்கிறாங்க, அதில் ஒரு ஊழியரை வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. வேலையை விட்டு எடுத்துட்டார் விஜய். அதுக்கு பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் வைக்கணுன்றதுக்காக கேட்டால் இணை பொருளாளர் ஒரு பதவியை கொடுத்து அவருடைய ஒப்புதல் பெறணுன்ற மாதிரி வந்து அவருடைய அதாவது நம்பிக்கை, ஜெகதீஷ் வந்து விஜய்க்கு நம்பிக்கைக்குரிய நபர்ன்ற மாதிரி விஜயோட நினைப்பு. ஆனால் ஜெகதீஷோட வேலை என்னன்றது நான் ஏற்கனவே வந்து விலாவரியாக சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்லி அவனை வந்து இது பண்ணோன்னா, ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து நம்ம நேர்காணலுக்கு பிறகு ஜெகதீஷ்க்கும் வந்து ஒரு செக் வைக்கணும், ஜெகதீஷும் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசனை முன்னெடுத்துருக்கிறாருன்னா, 2 நபர்களையுமே எடுத்துட்டு ஜெகதீஷ் அண்டு வெங்கட்ராமன் அவங்க 2 பேருமே பொருளாளர் பதவி வந்து எடுக்கணுன்ற மாதிரி ஒரு யோசனையில் அவர் இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே புஷி ஆனந்தோடு சேர்ந்து வெங்கட்ராமன் வந்து பல கோடி ரூபாய் வந்து கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. காணாமல் போயிடுச்சு, மாயமாக போயிடுச்சுன்னு சொல்லி சில தகவல்கள் இருக்குது. ஏன்னா கட்சி மட்டத்தில் நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல, அதுக்கு எந்த ரசீதும் வழங்கப்படுறது கிடையாது. ஒரு நிதியாக கொடுத்தாங்கன்னா, பதவிக்காக வந்து பணம் கொடுக்குறாங்கன்னா, கட்சி நிதி கொடுக்குறாங்கன்னா, அதை வந்து கணக்கு வழக்கு வைக்கும்போது அவங்களுக்கு எதுவும் ரசீது எதுவும் கொடுக்கறதில்ல. 24 மணி நேரமும் வந்து விஜய் வந்து இதை கண்காணிக்கிறதும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு தகவல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜயோட அத்தனை ப்ராப்பர்ட்டியும் வந்து கண்காணிக்கிற இடத்துல வந்து எஸ்ஏசியும் இருந்தார், சங்கீதாவும் இருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர் விலகின பிறகு நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, சங்கீதா வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ்ஏசியும் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட விலகி இருக்கிறாங்க. 2 பேருமே விலகி இருக்கிறாங்க. இந்த விலகலை பயன்படுத்தி புஷி ஆனந்தும் வெங்கட்ராமனும் ரொம்பவே ஆட்டம் போட்டு பல கோடிகளை வந்து மாயமாயிடுச்சுன்னு சொல்லி தகவல் இருக்குது. இது வந்து எஸ்ஏசிக்கு வந்து சங்கீதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய கவனத்துக்கு போதோ தெரியாது. ஆனால் எஸ்ஏசியோட கவனத்துக்கு வந்து எப்படியோ ஒரு மூலையிலேருந்து அவருக்கு வந்து அந்த தகவல் போயிட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக கட்சி தொடங்கின பிறகு வரக்கூடிய பல பணங்கள் வந்து எஸ்ஏசிக்கும் தெரியாத ஒரு சூழல். என்ன சொன்னால் ஒரு உத்தேசமாக வேணால் அவருக்கு தெரியலாம். ஆனால் துல்லியமாக எவ்வளோ பணத்தை இவங்க வந்து ஆட்டையை போட்டாங்கன்றதுலாம் தகவல் வந்து தெரியாமையே இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கட்சிக்காக மாநாட்டுக்காக செலவு பண்ணும்போது
அதுக்காக இவங்க செலவு பண்ணாங்களான்னு கேட்டால் செலவு பண்ணலை. ஆனால் அப்படி செலவு பண்ண மாதிரி வந்து ஒரு வேளை வந்து கணக்கு காட்டுவாங்களோன்ற அந்த அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஆதவர்ஜுனா தான் செலவு பண்ணார். அப்படி செலவு பண்ணும்போது கட்சியில் வந்து நிறைய முக்கியத்துவம் கிடைக்கணும். நமக்கு எதுக்காக செலவு பண்ணுறது, நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செலவு பண்ணுறது. அப்படி செலவு பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சியிலேருந்து என்னென்ன தொகை இவங்க செலவு பண்ணாங்க, ஆதவர்ஜுனா எதுக்கெல்லாம் செலவு பண்ணார், ஒரு மாநாடு நடத்தும் போது பல செலவுகள் இருக்குல்ல சார், நூற்றுக்கணக்கான செலவுகள் இருக்குது. அதில் எதெல்லாம் இவங்க பண்ணாங்க, எதெல்லாம் வந்து ஆதவர்ஜுனா பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஒரு கணக்கில் வராமல் ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கும்போது விஜய் ரொம்பவே அப்செட் ஆகிருக்கார். யாரடா நம்புறது, இவ்வளோ பச்சை துரோகிகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு. இப்போதைக்கு ஜான் ஆரோக்கியசாமி மட்டுமே தான் அங்கே வந்து உண்மையான விசுவாசியாக வந்து அவர் கண்ணுக்கு தென்படுறாரு. அது காரணம் கேட்டால் அவர் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்கிற நபராக அவர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து அவர் ஸ்லிப் ஆகவே இல்லை. ஜானோட மிகப்பெரிய பலமே என்னன்னா, ஒன்று அறிவு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அந்த லிமிட், என் லிமிட் என்னவோ நான் அந்த லிமிட்டில் நான் நிற்பேன், அதை தாண்டி நான் உள்ளே வரமாட்டேன், வெளியும் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்கேலில் நிற்கிறார். ஆனால் விஜய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து ஜானை கொண்டு வந்து உள்ளே நுழைக்க முடியாது. நிதி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன், ஆனால் வந்து ஜானுக்கு தெரியுது இவங்க வரக்கூடிய ஃபண்டு என்னென்ன. ஏன்னா கட்சியோட வந்து ஒட்டுமொத்த ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு வியூகத்தை மட்டுமே அமைக்கிறவரா இல்லாமல் கட்சியோட விஜயோட அரசியலையே வந்து தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறார். யார்? ஜான். சில பேர் புரியாமல் வந்து குழப்பின்னு இருக்கான். அவர் தேர்தல் வியூக அமைப்பாளர், தேர்தல் வியூக அமைப்பாளர் மட்டுமே இல்லை, அரசியல் வியூக அமைப்பாளர். அந்த இதுக்கு வந்து அவர் பேமெண்ட் என்ன செய்கிறாரு, அவருக்கு வந்து ஜானுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பழகின வரைக்கும் பார்த்த வரைக்கும் முதல் இடத்துல வரணும், ரெண்டாவது இடத்துல வரணுன்ற அந்த இதெல்லாம் அவருக்கு கிடையவே. நாளைக்கு ஆட்சி அதிகாரமே வந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதுக்கு உள்ளே வரதுக்கான முழுக்க விஜயோட அரசியல் வியூக அமைப்பாளர் முதலமைச்சர் ஆக்கிறதுன்ற அந்த அசைன்மெண்ட், அதுக்காக மட்டும்தான் ஃபண்டு, அதுக்காக தான் பேமெண்ட்டு. இது வரைக்கும் அவர் தன்னை ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கவே இல்லை எங்கேயுமே, அது நல்லா எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கேட்டால் நம்பிக்கைக்குரிய ஒரே நபர் வந்து அவர் தான். இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்னு கேட்டால், ஜானுக்கு வந்து ஏற்கனவே வந்து கேட்டால் ஒரு நீங்கள் நேரடியாக வந்து ஒரு பெரிய பதவி சொன்ன ஒரு முக்கிய பதவியில், அதாவது ஒரு நிர்வாக தலைவர், நிர்வாக பொதுச் செயலாளர், இந்த மாதிரி ஒரு பதவி, அவைத்தலைவர், இந்த மாதிரி பதவியில் கொண்டு வரலன்னா கூட இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, யாரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, விஜயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, மற்ற நிர்வாகிகளை வந்து கண்ட்ரோல். புஷி ஆனந்தோட டாமினேஷனு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெகதீஷ், பொருளாளர் அந்த வெங்கட்ராமன், இவங்களுடைய தலையீடுகள் இருக்குல்ல, அந்த வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷனை தடுக்கிறதுக்கு வந்து எஸ்எஸ்சி இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினச்சவர் தான். ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம்ன்ற விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் மோசடி பண்ணாத ஒரு நபர் வேணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து ஜான் பார்க்குறதுன்னா, ஜானும் சரி விஜயும் சரி நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கணும். ஆனால் யாரை போட்டாலும் வந்து இப்போ வெங்கட்ராமெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிறான், ஆனாலும் வந்து அவன் வந்து கையாடல் பண்ணுறான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யாரை மலையா நம்பியிருந்தாரா புஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா மோசடி பண்ணியிருக்கிறான்றது பட்டவர்த்தம் தெரிய வந்துச்சு. பாண்டிச்சேரியில் பல பார்கள் வந்து அதுதான் சார் நிறைய வந்து விஜய் வந்து விளக்கிறதுக்கு காரணமே, குடும்பத்திலேருந்து விலகி இருக்கிறதுக்கு காரணமே வந்து எஸ்எஸ்சியை விலகி இருக்கிறதுக்கு காரணமே கேட்டால் புஷியானந்த் செய்த சதிகள், பல சதிகள், ஒன்று ரெண்டுலாம் கிடையாது. டே பை டே சதி பண்ணி தான் வந்து விஜயை வந்து முற்றிலுமாக வந்து மிகப்பெரிய 2 உறவுகள் சார், ஒன்று அப்பா, இன்னொன்று வந்து மனைவி. ஸோ அவங்கள பிரித்தது மூலமாக, மனைவி பிரித்தது மூலமாக பிள்ளைகளும் பிரிஞ்சுட்டாங்க. விஜய்க்கெலாம் வந்து மகள் மீது பயங்கரமான பாசம், எவ்வளோ பெரிய வந்து ரொம்ப அதுக்கான ஆத்மார்த்தமான வந்து அந்த உறவுகள் வந்து மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா, அந்த உறவே பிரிக்கிறான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்ட சதிகாரனாக இருப்பான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு வேளை அரசியல் கட்சி நாளைக்கு கேட்டால் நம்ம 2வது நபராக அறியப்பட்டோம்னா நாம் கட்சியை கண்ட்ரோல் எடுக்கலான்ற அந்த எண்ணம் வந்து புஷியானந்துக்கு 100% இருக்குது. இப்போது ஆதவர்ஜுனா வந்த பிறகுன்னா, ஆதவர்ஜுனா கேட்டால் நம்ம கட்சிக்கு பணம் செலவு பண்ணுறோம், நாம் 2வது நபராக அறியப்படணும். இவங்களுக்குள்ளே இந்த தள்ளுமுள்ளு நடக்குது. நீங்கள் புஷியானந்தை பார்த்தீங்கன்னா, இந்த தேவருடைய அந்த நிகழ்ச்சிக்கு சரி, அங்கே போயிட்டு வந்து சிலைக்கு மாலை போடும்போது என்ன சொல்லலாம், தாவேக்கா வந்து வாழ்கன்னு யாராவது சொல்லணும் சார், யாராவது சொல்லுவானா சார்? அறிவு இருக்கான்னு அதான் வாங்கி கேட்டீங்களா, அசிங்கப்பட்டு அங்கே திரும்ப, அதுதான் இப்போ புரியுதுங்களா, ஆர்வ கோளாறு. அங்கேருந்து நேராக போனால் சார் எல்லாரும் வந்து தேவர் ஜெயந்திக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்கன்றது தெரியும். கிட்டத்தட்ட வந்து இறைவனை எப்படி வணங்குறாங்களோ அப்படி தான் அங்கே வணங்குறாங்க. இவனா செட்டான் அப்படியே படுத்து விபூதியெல்லாம் பூசிக்கின்னு
நெத்தியில் அடிச்சுக்கிட்டு என்னென்ன சீன்லாம் போட்டான் பாருங்கள். ஸோ இப்படி தான் பண்ணி தான் வந்து என்ன இப்படி பண்ணி தான் வந்து அந்த குடும்பத்தையும் பிரித்து வந்து நாலாசியில் பண்ணி விட்டதே இவனுக்கு அப்படி தான். இப்போ என்னென்ன மாற்றங்கள் இப்போ மாற்றங்கள் கேட்டால் இப்போ வந்து விஜய் மனசில் என்ன தோணுது கேட்டால் இந்த பணம் விவகாரத்தில் வந்து முழுக்க நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் வேணும், பொருளாளர் பதவிக்கு வேணும். ஆனால் வெங்கட்ராமனை வந்து எடுத்துட்டு அங்கே எஸ்எஸ்சியை கொண்டு வரலாமான்ற அந்த ஒரு யோசனையில் விஜய் இருக்கிறார்ன்றது ஒரு கான்கிரீட்டான தகவல். ஆனால் அவர் வந்து எஸ்எஸ்சி வராமல் தடுக்கிறதுக்கான அந்த வேலைகளை வந்து சில பேர் வந்து புஷியானந்தோட பதவி பறிக்கப்படுமா சார் பொதுச்செயலாளர்? அதுதான் முதல்ல சார். இவர் வந்து எஸ்எஸ்சி ஏதாவது ஒரு மூளைக்கு வந்துட்டாலாம் நமக்கு ஆப்புன்னு இவன் நினைக்கிறான். யார் நினைக்கிறது? புஷியா நினைக்கிறான். எஸ்எஸ்சி எந்த மூலையாவது வந்துடுவாரா? இப்போ பார்த்தீங்கன்னா பல அணிகள் வந்திருக்கு சார். பல அணிகள் இருக்குது. அதில் குறிப்பாக இளைஞர் அணி இருக்குது. உங்களுக்கு தெரியும் திமுகவில் இளைஞர் அணினா அது யாருக்கு இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இளைஞர் அணினாலே அது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வரும். ஆமாம், அப்படி தான் வரும். இப்போ பல அணிகள் உருவாக்கியிருக்கு. நம்ம நீண்ட காலமாக நான் வந்து ஒரு பிரபலமான ஒரு மீடியாவில் நான் பேசினேன். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் பேசினேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து போலீஸ் அதிகாரிகள் பல பேர் வந்து இணையறதுக்கு இருந்தாங்க. அதை தடுத்ததே வந்து புஷியானந்த் தான். அதை தடுக்காமல் இருந்து கேட்டால் அவங்க தலைமையில் வந்து தொண்டர் அணின்னு ஒன்று உருவாக்கியிருக்கலாம். விஜயோட பாதுகாப்புக்கு அது பயன்பட்டுருக்குன்னு சொன்னேன். இப்போ அடுத்த கட்டமாக அந்த வேலையை இறங்கிட்டாங்க. எல்லாருக்கும் கதவு திறந்து விட்டாச்சு. போலீஸ் அதிகாரிகள் வந்து சேர்ந்துட்டாங்க. மாவட்ட அளவில் போலீஸ் அதிகாரிகள் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அத்தனை பேருமே வந்து ஆமாம் தாவைக்களை இணைத்து மாவட்ட அளவில் இப்போ வந்திருக்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு 6 பேர் இதில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கேட்டால் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து தாவைக்களை வந்து சேர்றதுக்கான அந்த இதெல்லாம் இது எதுக்காகனா இந்த கதவு பூட்டப்பட்டது எதுக்காகனா இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பலரும் இருக்கிறாங்க வெவ்வேறு துறையில். ஸோ இதை கேட்டை பூட்டி வச்சது வந்து பார்த்திங்கன்னா புஷியானது. ஏன்னா தன்னை தவிர வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்ற அந்த நோக்கம் தான். இப்போ வந்து எஸ்எஸ்சியை வந்து வராமல் தடுக்கிறது. அவர் வந்தார்னா நமக்கு செல்வாக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எஸ்எஸ்சி ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பதவியில் வந்துட்டார்னா ஈவன் ஒரு அட்வைசர் வந்தாலே நமக்கு சிக்கல்னு நினைக்கிறான். ஏன்னா அவ்வளோ வந்து பித்தளை மாற்று வேலைகளை பண்ணி வச்சுருக்கிறான். பித்தளை மாற்று வேலைலாம் உங்களுக்கு தெரியும்ல? பித்தளை மாற்று வேலைனா தங்கத்துக்கு பதில் தூக்கி பித்தளை பாலிஷ் பண்ணி வைக்கிறவன். அந்த மாதிரி இவன் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நிறைய வேலைகளை வந்து உள்ளடி வேலைகள் நிறைய பண்ணியிருக்கிறான். பல சொத்துக்கள் வந்து முழுக்க அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. யாருடைய கண்ட்ரோல்னா புஷியானந்த் கண்ட்ரோல். எஸ்எஸ்சி வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் வந்து சர்வே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஹெல்த்தியாக வேறு இருக்கிறாரு. 85 வயசுக்கிட்ட ஆயிடுச்சுக்கிறது. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறார். அதனால் வந்து என்னன்னா நமக்கு சிக்கலாயிருமோன்ற அந்த ஒரு அச்சத்தில் இருக்கும். ஆனால் வந்து விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா பொருளாதாரன்றது பதவி சாதாரண பதவி கிடையாது சார். நாளைக்கு வந்து 100 கோடி வரலாம், 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து நிறைய வந்து பணம் ஃபண்டு கொடுக்கறதுக்கெலாம் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்குது. அது வந்து ஒரு ரூமராக பரவிட்டு இருக்குது. நிறைய பணம் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸில் வந்து விஜய்க்கு வந்து பணம். அப்போ பல 1000 கோடிகள் வந்து வரும்போது அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி மட்டும் கிடையாது, நேர்மை ஒழுக்கம் இது எதுவுமே கிடையாது. யார்கிட்ட ஒரு விசுவாசம்னுவாங்கள்ல, விசுவாசமும் நேர்மையும் கிடையாது. அப்போ வந்து இன்னும் அடுத்த கட்டம் இப்போ இவர் இல்லைன்னா அப்போ அடுத்த கட்டம் கேட்டால் அந்த பொருளாதாரம் யார் டீல் பண்ணுவாங்க? இப்போ விஜயெல்லாம் முடியாது. அப்போ அந்த பொருளாதார பதவியை யார் டீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புஷியானது வந்து பொதுச் செயலாளர். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆதவர்ஜனா தான். இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. எவ்வளோ ஃபண்டு வருது, எவ்வளோ ஃபண்டு போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இது 5 கோடி 10 கோடி விவகாரம் கிடையாது. 100 கோடி 500 கோடி 1000 கோடி விவகாரம். அதனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எஸ்எஸ்சி வந்து அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மையாக வந்து ஜெகதீஷன் வெங்கட்ராமன் நீடிச்சிருந்தா பாண்டிச்சேரியை புஷி வாங்கிடுவார். அதுதான் மொத்தமாக பாண்டிச்சேரி. அது உண்மை சார். நீங்கள் சொல்ல எப்படி இவங்க வாயில் என்ன எப்படி இந்த வார்த்தை வருது உண்மை இது. ஏன்னா ஏதோ 50 கோடி 100 கோடி விவகாரம் கிடையாது சார். 500 கோடி 1000 கோடி விவகாரம். அப்போ வந்து கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வளர வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செய்த பல அமைச்சர்கள் வந்து பணத்தை கொட்டிட்டு வந்து சேர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதில் தாவேக்கலை ஓப்பனாக உடச்சி பேசிதானே ஆகணும். இன்னொரு எங்களுக்கு வந்த சோர்ஸ் வந்து புஷியானந்த் அவர்கள் பாண்டிச்சேரி முதலமைச்சராக ட்ரை பண்ணுறாரு சார். அது எல்லாரும் சொல்லக்கூடியது தான். அவன் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் பாண்டிச்சேரிலாம் போக மாட்டான். விஜய் சுற்றி வரணும் முழுக்க. விஜயை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரலான்ற அந்த எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இல்லை, எப்போவுமே உண்டு.
புஷி ஆனந்துக்கு வந்து முழுக்க முழுக்க விஜய் காலி பண்ணிட்டு வந்தீங்க. இல்லைன்னா ஏன் சார் வந்து சார் நல்லவன் மனுஷனாக இருந்தா நல்லவனாக இருந்தா தன்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் தான் சார் நினைப்பாங்க. குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் தான் நினைப்பாங்க சார். நம்ம பார்க்குற கண்ணாடி தானே சார், இந்த கண்ணாடியில் பார்க்கணும் அந்த மாதிரி தானே சார் தெரியும். அது விஜய் இல்லை நான் சொல்கிறேன் சார், 1000 இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு பலவீனம் இருக்கும், மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும். ஒரு சில மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமாக பிறந்து கோவப்படலாம், உணர்ச்சிப்படக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உணர்ச்சிக்கு அடிமையாகிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. நான் ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு கூட வந்து இவங்களுடைய ஆட்டத்தை கடந்த காலத்தில் ஆடி இருக்கிறாங்கன்றது உண்மை தான். ஆனால் அங்கே வந்து தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அது யார் வேணால் இருக்கட்டுமே. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சசிகலா ஜெயலலிதா ஒரு மாதிரி பேட்டி ஆனும்போது சசிகலா ஒப்பீட்டு அளவில் சொல்லும் போது என்ன கேட்டால், அவங்க வந்து என் தாய் ஸ்தானத்தை வந்து எனக்கு வந்து தேவையான சேவைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து உண்மையிலேயே தாய் தந்தை ஸ்தானத்தில் கேட்டால் குடும்பத்தை விட்டு வந்து பிரிச்சு வைக்கக்கூடாதுல்ல சார். குடும்பத்தை சேர்க்கறதுக்கான முயற்சி ஏதாவது கேட்டால் ஜானுக்கு அந்த ஆர்வம் இருக்குது, குடும்பத்தை வந்து இணைக்கணும். ஜானுக்கு என்ன வேலை? ஜானு வியூகம் அமைச்சிட்டு அவர் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாமே. ஆனால் ஜானுக்கு அந்த எண்ணம் இருக்குது, ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கணும். இது வந்து அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் அசைச்சு பார்க்குது, விஜய் தனிமையில் வாழறது கொஞ்சம் அசைச்சு பார்க்குது அவருடைய பொது வாழ்க்கையை, அதுக்கு ஏன் இடம் கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய வேலை அவனுக்கு, அவன் பிரச்சனை அவனுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூகம் பல்வேறு வியூகம் அமைக்கும் போது அவர் குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இருக்குன்னா. ஆனால் நீ வந்து விசுவாசமாக இவ்வளோ காலமாக நீ அவர் கூட இருக்கிறன்னு சொன்னால் குடும்பம் பிரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. உன்னால் தான் குடும்பமே பிரிஞ்சிச்சுன்றாங்க, அதை நீ பலமாக நினைக்கிறான். அப்பா வந்து தன் மூலமாக மகன்கிட்ட பேசுறது, மனைவி வந்து தன் மூலமாக மகன்கிட்ட பேசுறது, பிள்ளைகள் வந்து தன் மூலமாக வந்து அப்பா கிட்ட பேசுறது, இது பெருமைக்குரியதா? அதை இவன் வந்து பெருமை, இதை வேலையை செஞ்சுதே இவன் தானே. எஸ்எஸ்சி ஸ்டேட்மெண்ட் இன்னும் அப்படியே இருக்கு. அப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி முதல்ல எஸ்எஸ்சி உள்ள வரணும், எஸ்எஸ்சி உள்ள வரணும். அந்த யோசனையில் ஜாய்சன் விஜய் வந்து அந்த யோசனையில் இருக்கிறது உண்மை சார். என்னன்னு கேட்டால், இவ்வளோ வந்து பொருளாதார பதவிக்கு வந்து வேறு யாருமே பொருத்தமாக இருக்குவாங்க, அதை தூக்கி அடித்து சாப்பிட்டு போயிடுவாங்கன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு, ஏன்னா வெறும் சினிமாவில் நடிக்கிற இந்த பணத்தையே இவங்க கையாடுறானுங்கன்னா அரசியல் ரீதியாக பல கோடி வரும்போது அது நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக வந்து யார் வேணுன்றதை முடிவு பண்ணாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், எஸ்எஸ்சி கட்சியை பதிவு பண்ணும்போது நிர்வாக தலைவராக வந்து இவரை வந்து போட்டுக்கிட்டாரு. எஸ்எஸ்சி பொருளாதார பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சோபாவை போட்டார், சோபா சந்திரசேகர். ஸோ வந்து அந்த இடத்துல அப்போ கூட அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை தான் கொண்டு வரார். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன், எஸ்சிஎஸ்சியை தவிர வேறு யாரும் வந்து அந்த பொருளாதார பதவி வந்தாலும் விஜய் ஏமாற்றப்படுவார். ஏன்னா விஜய்க்கு வந்து 24 மணி நேரம் இதை கண்காணிக்க முடியாது. கட்சி பணியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம பனையூர்லேயே பார்க்கலாம். பனையூரில் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க எந்த நேரத்தில் எங்கே திருடிட்டு போனால் இதையா பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒரு தடவை ரஜினி பேசவும் சொன்னார், இந்த பணம் பேர் புகழ் வந்த பிறகு நிறைய பேர் நம்மளுக்கு தேடி வராங்க, தேடி வந்தபோது உறவினர்கள் கூட தேடி வராங்க, அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டில் தங்க வைக்கிறோம், ஆனாலும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பயம், போகும்போது எதை தூக்கிட்டு போயிடுவாருன்னு தெரியலையே, வீட்டில் இருக்கிற ஏதாவது பொருளை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்திலே இருப்போம் அப்படி யதார்த்தமாக ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி தானே இருக்குது இவங்க. இப்போ இவனுங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியில் வந்துட்ட பிறகு இவர் வந்து அடுத்தடுத்து புகழோட ஸ்டெப்புக்கு போகும்போது இவனுங்கெல்லாம் எவ்வளோ ஆட்டையை போடுவாருங்கன்றது அந்த பயத்திலே இருக்க முடியாதுல்ல 24 மணி நேரம். அப்போ அங்கே ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் இருந்தார்னு வச்சுங்க. எஸ்எஸ்சி நான் என்ன கேட்குறேன்னா, இன்னொரு 500 வருஷமாக இருக்க போகிறாரு நான் கேட்குறேன். இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து என்ன கட்டி காக்க முடியுமோ அதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வேறு, சினிமாவில் வந்து பல பல கோடி சம்பாதிச்சார், அந்தந்த சொத்துக்கள் வாங்கினாங்க, அந்த சொத்துக்கள்லாம் வாங்கி பராமரி எல்லாமே வந்து எஸ்எஸ்சி தானே. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி ஆகிட்ட பிறகு இப்போ உங்களோட செல்வாக்கு அதிகமாகிடுனா அப்போ கூடுதலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி 200 கோடின்றது இப்போ 1000 கோடி 2000 கோடி வரும்போது அந்த இடத்துல வந்து நிர்வாகம் பண்ணுறது யார்? இவங்களை நம்ப முடியுமா? புஷியானது நம்ப முடியுமா? இல்லை வேறு யார்? வெங்கட்ராமன் வந்து கணக்கு பிள்ளையாக தான் வந்தான், அவனே நம்ப முடியல. இன்றைக்கி வந்து கேட்டால் வந்து பல கோடி அடிச்சு போயிட்டான், கேட்டால் கேட்டால் வேலையை விட்டு வந்து தூக்கணும் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வெளியிலேயும் சொல்ல முடியாது. பல கோடி அடிச்சுட்டு போயிட்டா கடபாரம் முழுங்கின மாதிரி தான் இருக்க முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாம் வந்து வரவு செலவு கணக்கில் வரக்கூடிய பணங்கள் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு யோசனை அப்படி சொன்னவொடனே தோணும், அருள்ராஜ்னு ஒரு ஐஆர்எஸ் எதுக்கு வர வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு அவர் வர வச்சாங்கன்னா பொருளாதார பதவி கொடுக்கறதுக்குலாம் வர வைக்கல,
சப்போஸ் இடி இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தால் எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்காக அவரை கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு தொண்டர் படை இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஒரு அக்கௌண்டன்ட்ல போட்டு எப்படி கணக்கு காட்டுறது, வரக்கூடிய பணத்தை எப்படி கணக்கு காட்டுறதுக்காக வேணால் அவரை கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் பொருளாதார பதவியில் தூக்கி அவர் உட்கார வைக்க முடியாதுல்ல, அவர் அடிச்சுட்டு போயிடுவார்ல, அப்புறம் ரொம்ப ஈஸி அடிச்சுட்டு போகிறது. அப்போ அந்த இடத்துல விவரமான ஒரு ஆள் வேணும். அதனால் வந்து எஸ்ஏசி கொண்டு வருவாருன்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு யோசனைன்னா, எஸ்ஏசி வந்தார்னா தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய ப்ரைவசி எல்லாம் தலையிடுவாரோன்ற அந்த பயத்திலையும் இருக்கிறார். தன்னுடைய ப்ரைவசி தன்னுடைய வந்து ரொம்ப வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற பவராக ஆகிடுவாரோ, அப்பா எங்கே போனாலும் நம்ம கூட கூட்டின்னு போகிறோம், அதுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்காரு. பட் எனக்கு நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி கட்சிக்குள்ளே வந்தார்னா பல விஷயங்கள் வந்து ஒழுக்கத்துக்கு வரும். விஜய்க்கு அது நன்மையில் தான் முடியும். விஜய்க்கு நன்மை தானே தவிர தான் இல்லை. இந்த தருதலைகளை போட்டு வச்சிருந்தா அந்த ஜெகதீஷ், இவன் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இவங்க எல்லாமே ஒரே கோட்டில் வைக்கிற தருதலைங்க தான். இவங்களை வச்சுட்டோம்னாக்கா அது பார்த்தீங்கன்னா கட்சி வந்து அடுத்த நிலைக்கு நகராது. இவனுங்க இப்போ பாருங்கள், இவனுங்க பெருமையாக அழுதுன்னு இருக்கிறானுங்க பாருங்கள். அங்கே போய் பரல்றான் அப்படியே விபூதி. அந்த வடிவேலு ஒரு படத்தில் அந்த சுடுகாட்டில் போயிட்டு அப்பா 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 அப்பான்னு இந்த விபூதி எடுத்து தவறுன்னு அடிச்சுப்பாங்க தெரியுங்களா, முகத்தெல்லாம் அடிச்சுப்பான் அப்பா அப்பான்னு. உடனே அங்கே இல்லைடா, அங்கே இருக்கான் அந்த பாடி வேறு இடத்துல காட்டுவான், அந்த வெட்டியான காட்டுவான். அப்போது அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் தேவர் ஜெயந்தியில் நீ போயிட்டு என்ன செய்யணும், எல்லாரும் எப்படி வணங்குறான்னு கீழே உட்காந்துக்கிற, விபூதி எடுத்து பூசிக்கிற, அப்படியே பரல்ற, எதுக்கு இவ்வளோ வேஷம்ன்ற, எதுக்குடா எதுக்கு இப்படி? அதனால் பார்க்கலாம் சார் எப்படி நடக்குதுன்னு. ஆனால் வந்து விஜய் மனசில் வந்து பொருளாதார பதவிக்கு எஸ்ஏசி தவிர வேறு யாரும் வந்து பொருத்தமான நபராக இல்லைன்றது அப்படியே யோசிக்கிறாரு. என்ன கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதை பற்றி, கட்சிக்கு உள்ளே வரும்போது நமக்கு ப்ரைவசி போயிடுமான்றது யோசிக்கிறாரு. கவுந்தச்சி படுத்தி யோசிக்கிறாரு, அப்படியே மல்லாந்து படுத்தி யோசிக்கிறாரு, பரண்டு படுத்தி யோசிக்கிறாரு. இப்படி யோசனையில் இருக்கிறாருன்றது மட்டும்தான் தகவல். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி சார்.